அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சரியாக இன்றிலிருந்து இன்னும் ஒரு கிழமை 7 நாட்களில் தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. இலங்கையின் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல். 39 பேர் போட்டியிட்டாலும் ஒருவர் உயிரிழந்தார். அதற்கு பிறகு தற்போது 38 பேர் போட்டியிடுகின்றார்கள். இதில் 23 பேர் காணாமல் போய்விட்டதாக பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய சிங்கள பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது இந்த டம்மி ஜனாதிபதி வேட்பாளர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். பெயரை மட்டும் குறிப்பிட்டுவிட்டு எந்த விதமான செயற்பாடுகளிலும் ஈடுபடாதவர்களது வசதிகள், அதாவது தேர்தல் திணைக்களத்தால் அல்லது தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் வசதிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக அவர்கள் அனுபவிக்கும் வசதி எங்களுடைய வரிப்பணம், உங்களுடைய வரிப்பணம், நமது வரிப்பணம். சரி, இப்படி இருக்கும்போது தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். இவ்வளவு நாள் இதை பற்றி யோசிக்காதவர்கள் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். பார்க்கலாம். தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். வடக்கு கிழக்கு மலையக மக்கள் எனக்கு வாக்களிக்க தீர்மானித்து விட்டனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நம்பிக்கை. காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சினைக்கு 3 ஆண்டுகளுக்குள் தீர்வு. புதிய பாராளுமன்றத்தில் போலீஸ் அதிகாரம் குறித்து தீர்மானம். லியோ நிரோஷ தர்ஷனின் செய்தி. ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மலையக மக்கள் எனக்கு வாக்களிப்பதற்கு தீர்மானித்து விட்டனர். எனவே அந்த மக்கள் மீது சந்தேகம் கொள்ள மாட்டேன். சிறிய தாமத நிலை காணப்பட்டாலும் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். அந்த வகையில் காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனைகளுக்கு 3 ஆண்டுகளுக்குள் தீர்வு வழங்கப்படும். மேலும் புதிய பாராளுமன்றத்தில் போலீஸ் உள்ளிட்ட அதிகார பகிர்வு குறித்து தீர்மானிக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வீரகேசரியின் 10ஆம் பக்கத்திலே தொடர்கிறது. வேறு என்ன குறிப்பிட்டிருக்கின்றார்? அதாவது அதில் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். பார்த்தீங்களா? சிறிய ஒரு தாமதம் தான் தேசிய பிரச்சனை காணப்பட்டிருக்கிறது. சிறிய ஒரு சின்ன தாமதம், பெரிய அளவில் இல்லை. ஒரு சின்னதாக ஒரு தாமதம் காணப்பட்டிருக்கிறது. அது நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லியிருக்கார். ரொம்ப பெரிய தாமதம் எல்லாம் இல்லை, ஒரு சின்ன தாமதம் தான். கூடவே அவர் சொல்லியிருக்கிறாரு, 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இனவாத பிரச்சனையும் இல்லை, மதவாத பிரச்சனையும் இல்லை. இருப்பினும் வடக்கு மக்களின் பிரச்சனைகள் பலவற்றை கருத்தில் கொண்டு கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளோம். குறிப்பாக 13வது அரசியலமைப்பின் அமுலாக்கம் குறித்து கவனம் செலுத்தியுள்ளோம். நாட்டின் அபிவிருத்தி பயணத்தில் 9 மாகாணங்களும் முக்கிய பங்கு உள்ளது. அதேபோன்று பெருந்தோட்ட மக்களின் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் அக்கறையுடன் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். 1350 ரூபாய் சம்பளம் என்றாலும் குறிப்பிட்ட கொடுப்பனவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஆகவே பெருந்தோட்ட மக்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அந்த மக்களுக்கு அஸ்வசம வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. லயன் வீடுகளுக்கு பதிலாக கிராமிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு காணி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த மக்களின் அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நடவடிக்கை எடுப்போம். அதே நேரத்தில் முதலில் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப செயற்பட வேண்டும். ஜெயவர்தனவின் ஆட்சிக்கு பின்னர் நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதாக எத்தனை பேர் உறுதிமொழி வழங்கினர்? ஆம், ஜெயவர்தனவின் ஆட்சிக்கு பின்னர் நிறைவேற்று அதிகாரத்தை ஒழிப்பதாக எத்தனை பேர் உறுதிமொழி வழங்கினர்? ஆனால் ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்த பின்னர் யாரும் அதனை செய்யவில்லை. புதிய அரசியலமைப்பின் மாகாண சபை முறைமை குறித்தும் பேசப்பட்டது. யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 2016ஆம் ஆண்டில் தெற்கின் 7 மாகாணங்களில் முதலமைச்சர்களும் ஒருமித்த யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளனர். அதனை கருத்தில் கொண்டு ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும். அதேபோன்று புதிய பாராளுமன்றத்தில் போலீஸ் அதிகாரம் வழங்குவது குறித்தும் தீர்மானிக்கப்படும். இதெல்லாம் எங்கே வச்சு சொல்கிறாரு என்று கொஞ்சம் பார்ப்போம் இல்லையா? அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர்களுடன் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் தான் அவர் சொல்கிறார். இதில் எங்கே நடக்குது, எந்த ஊடகவியலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்கன்னா ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. எல்லாம் முடிஞ்சு படங்களும் செய்திகளும் வந்த பிறகு தான் தெரிகிறது, ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடந்ததா, எங்களுக்கு தெரியாதே ஐயா அப்படி என்று. நாங்கள் ஏதோ வேறொரு வேற்று கிரகத்திலிருந்து இந்த நம் நாடு நிகழ்ச்சியை நடத்துவது போலவும், வேற்று கிரகம் ஒன்றிலே நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் கேள்விப்பட்டு இந்த கிரகத்தில் உள்ள மக்களுக்கு சொல்வது போலவும் நாட்டிலே சில விடயங்கள் இருக்கிறது. சரி, சகலரும் ஐக்கியம் சம உரிமைகளுடன் சுதந்திரமாக வாழ்வதற்கு உரிமை உண்டு. தேசிய ஷூரா சபை பிரதிநிதிகளுடனான சந்திப்பில்
சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. ஒரு படத்தை நாங்கள் தவறவிட்டோம், பரவாயில்லை, பிறகு பார்க்கலாம். தேசிய சூரா சபை பிரதிநிதிகளுக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளருமான எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலே விசேட சந்திப்பு ஒன்று நேற்று கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைமையகத்தில் இடம்பெற்றது. தேசிய மட்டத்தில் செயற்படும் முஸ்லிம் சிவில் சமூக அமைப்புகளின் ஒன்றியமான தேசிய ஷூரா சபை ஜனாதிபதி வேட்பாளர்களை சந்தித்து மகஜரை கையளிக்கும் தொடரிலே இச்சந்திப்பு இடம்பெற்றது. இதன் போது முற்போக்கு தேசியவாதம் தமது கட்சியின் அடிப்படை பிரதான கொள்கையில் ஒன்றாகும் என்பதை இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசை நாட்டிலே இலங்கையர்களாக சகலரும் ஐக்கியத்துடனும் சம உரிமைகளுடனும் சுதந்திரமாக வாழ்வதற்கு உரிமை உண்டு, அதனை நாம் சகலரோடும் இணைந்து பாதுகாப்போம் என குறிப்பிட்டார். இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திருக்கோவில், அம்பாறை மாவட்டத்தில் உள்ள திருக்கோவில் பிரதேசத்திற்கு விஜயம் செய்திருக்கின்றார். அந்த ஒரு படம் ஒன்று வெளியாக இருக்கின்றது, பார்க்கலாம். ஜனாதிபதி தனது ஆடை வடிவமைப்பிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார். ஒரு பெரிய ஷர்ட் உண்டு. இந்த ஷர்ட்டை தான் எல்லா இடத்துக்கும் தற்போது அணிந்து வருகிறார். இதையும் கூட கிண்டல், கேலி, நக்கல், நையாண்டி செய்கின்றார்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள். என்ன சொல்கின்றார்கள் என்றால், எப்படி இருந்த ரணில் விக்ரமசிங்க எவ்வாறு அழகாக உடை அணிந்து மேடைகளுக்கு சென்றார், இன்று பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்த பட்சத்தில் அவருடைய சட்டையையும் ஷர்ட்டையும் மாற்றிவிட்டார்கள், பெரிய ஷர்ட் ஒன்று கொடுத்து விட்டார்கள் என்று நக்கல், நையாண்டி. அவ்வப்போது இது வேறு யாரும் சொல்லலை, ஐக்கிய மக்கள் சக்தி சமகி ஜன பலவேகிய அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு அங்கங்கே கிடைக்கும் தேர்தல் பிரசார கூட்டங்களில் பேச வாய்ப்பு கிடைக்கும் போது ஜனாதிபதியின் ஆடைகளை பற்றியும் விமர்சிக்கிறார்கள். சரி, ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை சர்வதேச சக்திகளால் தடுக்க முடியாது, சர்வதேச சக்திகளால் ரணிலின் வெற்றியை தடுக்க முடியாது. அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் கூறுகிறார். இலங்கையில் பலவீனமான தலைவரை தெரிவு செய்யப்பட வேண்டும் என சிலர் எதிர்பார்ப்பதாகவும் கூறுகிறார். இலங்கையில் பலவீனமான தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும். அந்த பலவீனமான தலைவர் யார்? இலங்கையில் பலவீனமானது ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சில சக்திகள் எதிர்பார்க்கின்றன. அவ்வாறானது ஒரு தலைவர் தெரிவு செய்யப்படும் போது ஏனையோருக்கு தமது ஆதிக்கத்தை செலுத்துவது இலகுவாக இருக்கும். ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவ்வாறான தலைவர் அல்ல. சர்வதேச சக்திகளால் அவரின் வெற்றியை தடுக்க முடியாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்தார். அவர் சொல்லியிருக்கார், அப்படியெல்லாம் தடுக்க முடியாது ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை. ராஜதந்திர ரீதியாக நாடற்றோர் பிரச்சனையில் இரு சந்தர்ப்பங்களில் இந்தியா கையெழுத்திட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை நிறைவு செய்து இறுதி வாரத்தில் இந்தியாவில் தேர்தல் இடம்பெற்ற காலத்தில் நமக்கு பிரயோகிக்கப்பட்ட அழுத்தங்கள் சாதாரணமானவை அல்ல. ஆனாலும் நாமும் யுத்தத்தை நிறுத்தவில்லை, அதுவும் ராஜதந்திரமே. இவ்வாறு ஜேவிபியிடம் உள்ள ராஜதந்திர ரீதியான அனுபவம் என்ன? இலங்கை இன்று தனித்து வாழவில்லை, உலகத்துடன் வாழ்கிறது. எனவே அனைத்து நாடுகளுடனும் நட்புறவை பேண வேண்டும். அந்த வகையில் சர்வதேசத்துடன் இணைந்து செயற்படக்கூடிய தலைவரை தெரிவு செய்யப்பட வேண்டும். இலங்கை அரசியலில் சர்வதேச அழுத்தம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் சில தரப்பினரால் உருவாக்கப்படுபவையாகும். அதாவது இலங்கை அரசியலில் சர்வதேச அழுத்தங்கள் இருப்பதாக. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அனுரகுமார இந்தியா சென்றபோது அது தொடர்பில் பலராலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் நாம் அது பற்றி எதுவும் கூறவில்லை. எந்த ஒரு நாட்டுக்கும் பிறிதொரு நாட்டுடன் ஜனாதிபதி ரீதியில் ஆளுங்கட்சியுடனும் எதிர்கட்சியுடனும் கலந்துரையாட முடியும். ஆனால் அவ்வாறு செயற்படுவார்கள் என்று நாம் நம்பவில்லை. எவ்வாறாக இருப்பினும் இலங்கையில் பலவீனமானது ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சில சக்திகள் எதிர்பார்க்கிறார்களாம். சரி, இப்போ அதெல்லாம் நடக்கும்போது பார்ப்போம். என்றாலும் கூட இப்பொழுது மலையக மக்களுக்கு என்ன நடக்கிறது? மலையக மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வரக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் யார்? ஏன் ஏமாற்றுகிறார்கள்? அல்லது மலையக மக்களின் வாக்குகளை வைத்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஐயா நான் உங்களுக்காக இத்தனை லட்சம் வாக்குகளை நுவரெலியா, கண்டி, மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலிருந்து கொண்டு வந்து தருவோம், குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்திலிருந்து கொண்டு வந்து தருவோம் என்று
ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் உறுதிமொழி அளித்தவர்களது நிலை மிகவும் தடுமாற்றகரமாக இருக்கிறது. எப்படியாவது நூரெலியா மாவட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய வாக்குகளில் ஒரு 2 லட்சம் வாக்குகளையாவது அல்லது 3 லட்சம் வாக்குகளையாவது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு பெற்றுத் தருவோம் என்று இரு தரப்பாக பிரிந்து செயற்பட்டு வருகிறார். மலையக சாசனத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல். கண்டி வர்த்தக சமூகத்தின் மத்தியில் பாரத். மலையகத்தின் மறுமலர்ச்சியை அடிப்படையாக கொண்டு அமைச்சர் ஜீவன் தொண்டமானால் முன்வைக்கப்பட்ட மலையக சாசனத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இத்திட்டம் அமுலுக்கு வந்ததன் பின்னர் எமது சமூகம் நிச்சய மாற்றத்தை நோக்கி நகரும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவரும் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் தலைவருமான பாரத் அருள்சாமி தெரிவிக்கிறார். வங்குரோத்து நிலையிலிருந்து எமது நாட்டு பொருளாதாரத்தை ஜனாதிபதி மீட்டுள்ள நிலையில் இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு வர்த்தக பிரமுகர்கள், உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மற்றும் கைத்தொழில் பேட்டை உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் ஒன்றிணைய வேண்டும் என இதன்போது அழைப்பு விடுக்கப்பட்டது. கண்டி வர்த்தக சமூகத்துடன் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சாசனம் ஒன்று வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது, மலையக சாசனம். இந்த மலையக சாசனத்தின் ஊடாக அமைச்சரின் ஒப்புதல், அதாவது மலையக சாசனத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. சரி, நீங்கள் என்ன சரி செய்யுங்க, மலையக சாசனத்தை ஏற்படுத்தி மலையக மக்களின் வளர்ச்சிக்காக, மலையக மக்களின் நலன் திட்டங்களுக்காக நீங்கள் ஒப்புதல் எல்லாம் வழங்க, நாங்களும் வழங்குவோம். நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ நாங்களும் செய்வோம். அது இருவருக்கும் உரிமை இருக்கிறது. நீங்கள் மலையக சாசனத்தை ஏற்படுத்தி மலையக மக்களுக்கு நன்மை செய்யும் போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே நாங்களும் மலையக மக்களுக்கு சாசனத்தை உண்டாக்குவோம். அதை யாரும் எங்களை வேணாம்னு சொல்ல முடியாது. யாரை பற்றி பேசுகிறீங்க, எதுக்காக பேசுகிறீங்க? அடுத்த செய்தியை பாரு. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மலையக சாசனம் நூரெலியாவில் பிரகடனம். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் இடையில் கடந்த மாதம் 6ஆம் தேதி கொழும்பில் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையிலான மலையக சாசன பிரகடன நிகழ்வு நூரெலியாவில் குயின்ஸ்பெரி ஹோட்டலில் நேற்று நடைபெற்றது. மலையக சாசன அங்குரார்ப்பண நிகழ்வானது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம், எங்கய்யா பழனி திகாம்பரம் என்று சொல்கிறீங்க, ஆளே காணல, அதில் படத்தில் அவர் இல்லை, ஆனால் இதில் போட்டிருக்காங்க. முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம், வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தமது உரையில் மலையக சாசனம் தொடர்பான விளக்கத்தையும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் எதிர்கால திட்டங்கள் பற்றியும் மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். அவரை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணனும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நிலைப்பாடு தொடர்பில் தெளிவுபடுத்தினார். சரி, இப்போ அவங்க மலையக சாசனத்தை உருவாக்கி அமைச்சரவையில் அங்கீகாரம் எடுக்கும்போது தமிழ் முற்போக்கு கூட்டணி நூரெலியாவிலே சஜித் பிரேமதாசவுடன் கடந்த 6ஆம் தேதி செய்து கொண்ட ஒப்பந்தம் தொடர்பாக அவங்களுடைய சாசனத்தையும் வெளிப்படுத்திட்டாங்க. ஆனால் நேற்று சொல்லியிருக்கிறார் மனோ கணேசன், சொல்லியிருக்கிறார் கட்சி தாவிய சலுகைகளுக்காக கட்சி தாவியவர்களுக்கு எந்த விதமான பாரபட்சமும் இனி காட்டப்போவதில்லை என்று சொல்லியிருக்கார். கண்டி மாவட்டத்திலேருந்து ஒருவர் போயிட்டார், பதுளை மாவட்டத்திலேருந்து ஒருவர் போயிட்டார், இன்னும் இருக்கிறது 4 பேர், 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள். பார்ப்போம். சரி, இன்னும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. அலி ஷப்ரி, இப்போ அவர் விஜயதாஸ் ராஜபக்ச அவர்களது அமைச்சையும் பொறுப்பெடுத்து அவர் தான் நடத்தி கொண்டு வருகிறார். அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ரணிலை ஆதரிக்க என்ன தயக்கம்? அமைச்சர் அலி ஷப்ரி கேள்வி. சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை சமூகத்துடன் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும். சில கட்சிகள் தெற்கின் கட்சிகள் செல்லும் திசைக்கு எதிர் திசையில் பயணிக்க வேண்டும் என்பதையே கொள்கையாக கொண்டுள்ளன. சிறுபான்மை மக்களின் கோரிக்கைகளை அனைத்தையும் நிறைவேற்றுவதாக ஜனாதிபதி உறுதியளித்த பின்பும் அவருக்கு ஆதரவளிப்பதற்கு என்ன தடை இருக்கின்றது என்று வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அலி ஷப்ரி கேள்வி எழுப்புகிறார். திருக்கோயில் பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் போதுதான் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பார். என்ன தயக்கம் ஐயா, ஏன் இன்னும் தாமதமாக இருக்குது? அதாவது
இன்னும் ஏன் தாமதப்படுத்துறீங்க என்ற கேள்வியை கேட்குறாரு. என்ன தயக்கம்? நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு யார்கிட்ட கேட்குறாரு என்று நான் பேரளவில் குறிப்பிட தேவையில்லை. அலி ஷப்ரி கேட்குறார் என்றால் யாரிடம் கேட்பார் என்று நீங்கள் ஊகித்து கொள்ள முடியும். சரி, இப்படி இருக்கும்போது மனோ கணேசன் சொல்லியிருக்கிறாரு, சஜித்துடன் எமது புரிந்துணர்வு உடன்படிக்கை வரலாற்று மைல்கள். மனோ கணேசன் தெரிவிப்பு: சஜித் தமிழ் முற்போக்கு கூட்டணி புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மலையக வரலாற்றில் ஜனாதிபதியாகும் வாய்ப்புள்ள இலங்கையின் பெரும் கட்சி தலைவர் ஒருவருடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள முதல் ஒப்பந்தமாகும். ஈழத்தமிழ் உடன்பிறப்புகள் தொடர்பில் செய்யப்பட்ட பண்டா செல்வா, டட்லி செல்வா ஒப்பந்தங்களுக்கு சமனான ஒப்பந்தமும் இதுவாகும். ஆகவேதான் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் மலையக சாசனத்தை அடிப்படையாக கொண்டு சஜித் தமிழ் முற்போக்கு கூட்டணி புரிந்துணர்வு உடன்படிக்கை மலையக வரலாற்றில் ஒரு மைல்கல் என கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன். அப்போ இதெல்லாம் ஒப்பிடுறாரு என்று சொன்னால் பண்டா செல்வா, பண்டாரநாயக்க எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க செல்வநாயகம் அவர்களுடைய ஒப்பந்தத்தையும், அதேபோன்று டட்லி சேனாநாயக்க செல்வா அவர்களுடைய ஒப்பந்தங்களையும் எதிர்காலத்திலே இது சஜித் மனோ ஒப்பந்தம் என்றும் வரக்கூடும். காரணம், இது வரலாற்று மைல்கள் என்று குறிப்பிடுகிறார். வரலாற்று மைல்கள் ஒப்பந்தம் என்றால், புரிந்துணர்வு உடன்படிக்கை என்றால், ஒரு காலத்திலே இன்னும் ஒரு 20, 25, 30, 50 வருடத்துக்கு பிறகு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் இருப்போமான்னு தெரியாது, எதிர்கால சந்ததியினர் சொல்வார்கள். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி மலையகத்தில் பாருங்கள் எத்தனை யூனிவர்சிட்டி, எத்தனை ஏர்போர்ட், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சஜித் மனோ அன்று செய்து கொண்ட 2024 செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் என்று சொல்லுவாங்க எதிர்காலத்தில். நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு, மலையகம் அபிவிருத்தி அடைந்த பிறகு, மலையகத்திலே ஏர்போர்ட், பல்கலைக்கழகங்கள், அதிவேக நெடுஞ்சாலை எல்லாம் வந்த பிறகு எல்லாம் சொல்லுவோம். சரி, அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. 51 கீழ் 1 தீர்மானம் மேலும் 2 வருடங்களுக்கு நீடிக்கப்படும். அக்டோபர் 7 தீர்மானம் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இருக்கும் 51 கீழ் 1 தீர்மானத்தை மேலும் 1 அல்லது 2 வருடங்களுக்கு கால நீடிப்பு செய்வது குறித்து ஆராயப்பட்டு வரும் நிலையில் எதிர்வரும் அக்டோபர் 7 பேரவையில் அது குறித்த தீர்மானம் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜெனீவா கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அதில் 51 கீழ் 1 தீர்மானம் மேலும் 2 வருடங்களுக்கு நீடிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி அங்கே எழுகின்றது. இதுபோன்ற நிறைய செய்திகள் இருக்கின்றது. நேற்று ஜேவிபியினருக்கும் சோசலிச முற்போக்கு முன்னணி பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையிலே சண்டை இடம்பெறுகிறது. என்ன சொல்கிறீங்க? கோட் படத்தில் விஜய், பெரிய விஜய் குட்டி விஜயோட சண்டை போடுவார். அதாவது தளபதி இளைய தளபதியோடு சண்டை போடுற காட்சிகள் இருக்கிறது, சண்டையிடும். அதை விட மோசமான அடியெல்லாம் நேற்றைய தினம் ஜேவிபியினருக்கும் சோசலிச முற்போக்கு முன்னணி மாணவர்களுக்கும் இடையிலே நடந்தது. இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது. அதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. இந்த நேரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார திசாநாயக்கவிடம் 2 கேள்விகள் தான் கேட்டார். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அனுரகுமார என்று சொல்லி கேட்டார். அதாவது உங்களுடைய கட்சியை சேர்ந்த சுனில் அந்துன்னத்தி சொல்கிறாரு, எங்களுடைய கொள்கைகள் ஏற்றுமதி பொருளாதார கொள்கைகள் என்று சொல்லியிருக்காரு. இப்போ நான் கேட்குறேன், அதை தெளிவாக சொல்லுங்கள். உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? ஏற்றுமதி பொருளாதார கொள்கையா, அல்லது இறக்குமதி பொருளாதார கொள்கையா, அல்லது திறந்த பொருளாதார கொள்கையா? இது தொடர்பாக 2 கேள்விகளை கேட்டார். இப்போ ரணில் விக்ரமசிங்க அந்த கேள்விகளை கேட்டு அவர் இன்னும் பதில் சொல்ல இல்லை. இப்போ இதே கேள்விகள் தான் சாதாரண பொதுமக்களிடமும் இருக்கும். அதாவது இந்த கேள்விகளுக்கு அனுரகுமார திசாநாயக்க பதில் சொல்கின்றாரா? எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் இந்த கேள்விகள் இருக்கும். அதாவது எங்களால் அனுரகுமார் திசாநாயக்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்க முடியாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேட்டிருக்கிறார் இந்த கேள்விக்கு பதில். இந்த நகைச்சுவை கேள்விக்கெல்லாம் எங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று சொல்லிட்டு, ரணிலின் நகைச்சுவை கேள்விகளுக்கு எம்மால் பதிலளிக்க முடியாது அனுரகுமார் திசாநாயக்க கூறுகிறார். பிரேமதாச பேரின்றி சஜித்தினால் வெற்றி பெற முடியுமா? அதே போன்று ரணிலின் நகைச்சுவை கேள்விகளுக்கு எம்மால் பதிலளிக்க முடியாது. தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. நாட்டை பொறுப்பேற்க நாம் தயார். நாட்டை கட்டியெழுப்பும் இயலுமை எம்மிடம் உள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க கண்டியில் வைத்து தெரிவிக்கிறார். நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்று தெரிவிக்கிறார். இந்த நாட்டை மீண்டும் வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு எம்மால் முடியும். அதற்கு புதிய மறுமலர்ச்சி அவசியப்படுகிறது. இதனை அடைவதற்காகவே எதிர்வரும் 21 உங்களை சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம். நாட்டுக்கு புதிய அரசாங்கமோ அல்லது புதிய தலைவரோ அவசியம் அல்ல.
புதிய மாற்றமும் புதிய மறுமலர்ச்சியுமே அவசியப்படுகிறது. அதற்காகவே நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். சரியான பாதையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். அதுவே உண்மையான மாற்றமாகும். ரணிலும் சஜித்தும் நகைச்சுவையாளர்களை போன்று செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ரணிலின் நகைச்சுவை கேள்விகளுக்கெல்லாம் எங்களுக்கு பதிலளிக்க முடியாதே, அதை விட எங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி அனுரகுமார் சொல்லிட்டார். 15 ஆண்டுகளில் திருகோணமலையில் அதிகரிக்கும் சிங்கள குடியேற்றங்கள் த ஆக்லண்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டு. யுத்தத்தின் பின்னர் கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்தும் இராணுவ கண்காணிப்பின் கீழ் இருக்கும் திருகோணமலை மாவட்டத்திலே சிங்கள மக்களின் ஆதிக்கம் விரிவடைந்து வருகிறது. அதே அந்த செய்தியை நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. திருகோணமலை மாவட்டத்தில் தீவிரமடைந்து தமிழ் முஸ்லிம் மக்களை அச்சுறுத்தும் நில அபகரிப்பு, குச்சிவெளி பிரதேசம் மிக மோசமாக ஆக்கிரமிப்பு, ஆக்லாண்ட் நிலையத்தின் அதிர்ச்சி அளிக்கும் புதிய அறிக்கைகள் என்று சொல்லி இந்த ஆக்கிரமிப்பு தொடர்பான அறிக்கைகள் வருது. இதற்குத்தான் வடக்கு மற்றும் கிழக்கிலே அவர்கள் போலீஸ் அதிகாரத்தை கேட்குறாங்க. இப்போ எங்களுடைய என்று சொல்வதை விட அவர்களுடைய, அதாவது கேட்கும் தரப்பினருடைய அதிகாரங்களில், மாகாண சபை அதிகாரங்களில் போலீஸ் அதிகாரம் உட்பட்டிருந்தால் அவர்களால் இவற்றை தடுத்து நிறுத்த முடியும். மத்திய அரசாங்கத்தின் கீழ் செயற்படும் ஒரு போலீஸ் தரப்பினரால் இவற்றை தடுத்து நிறுத்த முடியாது. நாங்கள் எத்தனையோ விடயங்களை பார்த்து விட்டோம். இப்படி இருக்கும்போது இதை பற்றி நிறைய பேசலாம், ஆனால் பேசுவதற்குரிய நேரம் இதுவல்ல. சரி, இப்படி இருக்கும்போது சஜித் தொடர்பான செய்தியை பார்த்தோம். அடுத்ததாக சஜித்துக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக ஒரு தமிழரசு கட்சி ஒரு முடிவு எடுத்திருந்தது. அதாவது நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்கப் போகின்றோம் அப்படின்னு சொல்லி சுமந்திரன் முடிவெடுத்திருந்தார். அதே போன்று அதற்கு சில மத்திய குழு உறுப்பினர்களும் தமிழரசு கட்சியிலே முடிவெடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த முடிவு தவறானது, அல்லது இந்த முடிவு மிக கலந்தாலோசிக்காமல் எடுக்கப்பட்ட முடிவு என்று ஸ்ரீதரன், மாவை சேனாதிராஜா உள்ளிட்டோர் சொன்னாங்க. கட்சியின் செயலாளர் சத்தியலிங்கம் சொல்கிறார், எந்த மாற்றமும் இல்லை, சஜித் பிரேமதாசவுக்கு தான் ஆதரவு. சஜித்தை ஆதரிக்கும் முடிவில் மாற்றம் இல்லை. தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அறிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் இது குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி எதிர்வரும் 16ஆம் தேதி தேர்தல் குழு கூடி ஆராய்ந்து மக்களுக்கு அறிவிக்கும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் முடிவு செய்துட்டோமையா, அவருக்கு தான் ஆதரவு அளிக்க போகிறோம் என்று, அதை பற்றி மாற்று கருத்துக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டார். தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணி மாநாட்டில் நேற்று தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணி ஒரு மாநாடை ஒழுங்கு செய்து, அதாவது தேசிய நூலக ஆவண கேட்போர் கூடத்தில் தான் இது நடந்தது. திடீர்னு அவர் பேசி கொண்டிருக்கும்போது, நல்லாட்சி அரசாங்கத்தில் ஜேவிபியினர் பங்கு கொள்ளவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது, ஜேவிபியினர் பங்கு கொண்டார்கள் என்று அவர் பேசி முடிப்பதற்கு முதல் மேடைக்கு வந்த ஒரு 5-6 பேர் தடிகள் பொழுகளை எடுத்து அடித்து உடைத்து பேசியவரை அடித்து இப்படியெல்லாம் கலவரம் நேற்று நடந்தது. தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணி மாநாட்டில் ஆயுத வன்முறை, ஜேவிபி தொடர்பாக உரையாற்றுகையில் ஆயுதங்களுடன் வந்தவர்களால் குழப்பம். இதுதான் இன்றைய தினகரன் பத்திரிகையின் செய்தியாக இருக்கின்றது. சரி, அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது. இந்த வைத்தியர் ஷாஃபி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், குருநாகல வைத்தியசாலையில் வைத்தியராக இருந்த ஷாஃபி. அதே போன்று முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதூதீன், இந்த பேரை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, நான் அடுத்த செய்தியில் வரேன். வைத்தியர் ஷாஃபி ரிஷாடுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் சஜித்துடன் முஸ்லிம்கள் எப்படி வாக்களிப்பார்கள்? அமைச்சர் அலிசாயிர் மௌலானா கேட்கிறார். வைத்தியர் ஷாஃபி ரிஷாட் பதூதீனுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களும் ஜனாசா எரிப்பு விவகாரத்திற்கு ஆதரவாக செயற்பட்டவர்களும் இன்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடனே இருக்கின்றனர். எனவே அவருக்கு முஸ்லீம்களால் எவ்வாறு வாக்களிக்க முடியும் என அமைச்சர் அலிசாயிர் மௌலானா கேட்கிறார். கல்முனையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இதனை தெரிவிக்கிறார். இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நான் போர்டிங்கில் இருக்கிறேன் உதாரணத்திற்கு.
என் வீடு மூடி இருக்கு. வாக்காளர் அட்டையை கொண்டுட்டு வராங்க, நான் இல்லை. தபால் மூலமாக வாக்காளர் அட்டை தபால் உத்தியோகத்தரால் கொண்டு வரப்படுகின்றது, நான் இல்லை. இப்போ வாக்காளர் அடையாள அட்டை இல்லாமல் அதுக்கு என்ன நாங்கள் எப்படி சொல்லுவோம் என்று சொன்னால், ஈஸியாக அல்லது மிக இலகுவாக விளங்குவது சந்த காட்டு, சந்த கொலையை, இப்படி தான் நாங்கள் சொல்கிறது. வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு வந்தீர்களா என்றெல்லாம் அவர்கிட்ட கேட்க முடியாது. ஐயா சந்த கொலையை கினாவது சந்த காட்டைக்கு துண்ணது, இதுதான் நாங்கள். இந்த சந்த காடோ அல்லது சந்த கொலையோ உங்களுக்கு வரவில்லை என்றால் வாக்களிக்க முடியுமா என்றால் முடியும். இன்றைய தினகரன் பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் அட்டையின்றி வாக்களிக்க முடியும். உங்களோட தேசிய அடையாள அட்டை கொண்டு சென்று உங்களுடைய தொடர் இலக்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி உங்களுடைய வீட்டு இலக்கத்தை சொன்னால் கூட அவங்க உங்களுக்கு வாக்களிக்க சந்தர்ப்பத்தை வழங்குவாங்க. ஆனால் உங்களோட தொடர் இலக்கம் முக்கியமானதாக இருக்கும். அந்த தொடர் இலக்கம் இல்லாவிட்டாலும் கூட உங்களது வீட்டு இலக்கத்தை சொல்லி உங்களால் வாக்களிக்க முடியும். சரி, தேர்தலில் யார் யார் எத்தனை லட்சம் வாக்குகளை எடுப்பார்கள் என்று கருத்து கணிப்புகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. எத்தனையோ கருத்து கணிப்புகள். இன்று ஒரு கருத்து கணிப்புகள், இன்று காலையில் ஒரு கருத்து கணிப்புகள் இருக்கும், இன்று மாலையில் இன்னும் ஒரு கருத்து கணிப்பு இருக்கும். ஆனால் முன்னாள் இராஜாங்க அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும், இவ்வளோ பதவிகள் இருக்குது அவருக்கு, ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு யார் யார் எத்தனை லட்சம் வாக்குகளை எடுப்பாங்க. பெரிய மனுஷன் சொன்னால் நாங்கள் கேட்கணும். ஏன்னா அனுபவசாலி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் அனுபவசாலி, கல்வி அமைச்சராக இருந்தவர், ராஜாங்க அமைச்சர். இதோ ராதாகிருஷ்ணன் அவர்கள் யார் யார் எத்தனை லட்சம் வாக்குகள் எடுப்பார்கள் என்று சொல்கிறார். நாமல் ராஜபக்ச 5 லட்சம் வாக்குகளை எடுப்பார். ரணில் விக்ரமசிங்க 20 லட்சம் வாக்குகளை எடுப்பார். அனுரகுமார் திசாநாயக்க 40 லட்சம் வாக்குகளை எடுப்பார். மிகுதி 75 லட்சம் வாக்குகளும் சஜித்துக்கே கிடைக்கும். ராதாகிருஷ்ணன் எம்பியின் கணக்கு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டு மக்களின் முக்கியமான ஆதரவு எதிர்க்கட்சியின் தலைவர் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கே உள்ளது என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் ஆகிய நூரெலிய மாவட்ட எம்பியுமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு. நாமலுக்கு 5, ரணிலுக்கு 20, அனுருக்கு 40, சஜித்துக்கு 75. இது அவருடைய கணக்கு தான். சரி, இறுதியாக வீரகேசரி பத்திரிகையில் ஒரு செய்தி இருக்கின்றது. அந்த செய்தியை நாங்கள் திரையில் பார்த்துவிட்டு, இது சஜித்துக்கான அழைப்பு. கை கூப்பி சஜித்தை அழைக்கிறார்கள். ரணிலுடன் இணைய சஜித்துக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள சஜித் பிரேமதாசவுக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடாது என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவிக்கிறார். இன்னும் சந்தர்ப்பம் இருக்கிறது சஜித் பிரேமதாசவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்வதற்கு. நாமலின் கூட்டத்தில் கல்வீச்சு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் அம்மந்தோட்ட சிரிபோபுர பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் மீது கற்கள் வீசப்பட்டுள்ளன. நாமல் ராஜபக்சவின் தேர்தல் தொகுதி அம்மந்தோட்ட. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இப்பொழுது 2 தேர்தல்களாக சஜித் பிரேமதாச போட்டியிடவில்லை. சஜித் பிரேமதாசவின் தேர்தல் தொகுதி அம்மந்தோட்ட திஸ்ஸமாராம. ஆனால் நாமல் ராஜபக்சவின் அம்மந்தோட்ட தேர்தல் தொகுதியிலே கல் வீசப்பட்டிருக்கின்றது அவரது கூட்டத்தில். இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது. நாமல் வென்றால் மஹிந்த பிரதமர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவியை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கிறார். நான் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவியை மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்குவேன் என்று சொல்லியிருக்காரு. பேச வருமாறு என்னை எவரும் அழைக்கவில்லை, அழைத்தாலும் செல்ல மாட்டேன். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் சொல்கிறார். தேர்தல் முடிவடைந்த பின்னர் நாடளாவிய ரீதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு நாடு முழுவதும். எல்பிட்டி பிரதேச சபைக்கு அக்டோபர் 26 தேர்தல். அது இலங்கையிலே இருக்கக்கூடிய இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதேச சபை, எல்பிட்டிய பிரதேச சபை. அதற்கான தேர்தல் 26ஆம் தேதி. சரி, இப்படி நிறைய செய்திகள் இருக்கும்போது இந்த மாவோ சந்தியை உங்களுக்கு எல்லாரும் தெரியும். புகையிரதத்தில் போகிறவங்களுக்கு மாவோ சந்தியிலிருந்து அனுராதபுரம் வரையான பாதை புனரமைக்கப்பட்டு அந்த பாதை திறந்து வைக்கக்கூடிய நிலைக்கு
வரவில்லை. ஆனால் தேர்தலுக்காக மக்களது வாக்குகளை பெறுவதற்காக, மக்களது ஆதரவை பெறுவதற்காக விரைவாக இது திறந்து வைக்கப்பட போகின்றது. 3000 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட வடக்கு ரயில் சேவை நாளை முதல் வழமைக்கு. ஆனால் புனரமைத்த பாதை திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டாலும் கூட தேர்தல் ஆணையாளர் சொல்லிட்டாரு, இல்லை, இதை திறந்து வைக்க முடியாது என்று சொல்லிட்டார். 100 கிலோமீட்டர் மணித்தியாலத்திற்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய பாதை தான் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்திய கடனுதவி மூலமாக. ஆனால் எந்த இடத்திலும் சிக்னல் இல்லையாம், இன்னும் சிக்னல் போடவே இல்லையாம். சமிக்சை விளக்குகள், பாதுகாப்பு சமிக்சை விளக்குகள் இன்னும் போடவே படாமல் அல்லது இன்னும் பொருத்தப்படாமல் திறந்து வைக்க போகிறாங்களாம் தேர்தலுக்காக. உடனடியாக தேர்தல் ஆணைக்குழு இதில் தலையிட்டு நிறுத்தி இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் திறந்து வைக்க முடியாது என்று சொல்லி